அதோ பார் வருகிறான் கற்பகிரதத்திலே கர்ணன். அதாவது போருக்கு தயார் என்று அதான் நம்ம அனுபவப்படி நாட்டு வேணுமல்ல. ஆமா 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 நாட்டுக்கு அனுபவப்படியே இதோ இது 14ஆம் நாள் சண்டைக்காக நமது போர்க்கொடியை நாட்ட போகிறோம். போருக்கு கிடையாது நம் ரதத்திலே கொடிகளை நாட்டுவோம். நம் ரதத்தில் அறுபக்கொடி பறக்கட்டும். அறுபக்கொடியை நாட்டினாலே வேலையிலே பதில் தரமாக அதோ அந்த நயவஞ்சகன் கர்ணனாகப்பட்டவன் அவனும் போர்க்கொடியை நாட்டி விட்டான். போருக்கு தயார் என்று சங்க முழுக்க செய்ய வேண்டும். மகர தொத்தாரி ஊத வேண்டும். போர் முரசு உழைக்க வேண்டும் அல்லவா? சங்க முழங்கு ஒரு முறை சொல்லித்து விட்டது. சங்கராதம் முழங்கி விட்டது. நாமளும் தயார் எனும் சைகை செய். ஆகட்டும். மாமா இதோ இந்த கர்ணனாகப்பட்டவன் போருக்கு தயார் என்று கையில் இருக்கக்கூடிய சங்கை அவனும் முழங்குகிறான். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? எடுமனத்தை அதோ கற்பகிரதத்தில் இருக்கிறான் கர்ணன். எடுங்க மனத்தை. அப்படியா அப்படியா அந்த காட்டுமானோ கையில் எடுத்து அந்த வித்தையாக கடிதொடித்தான் என் மாமா. நான் அறிந்தவனி அறியாதவன், நான் புரிந்தவனி புரியாதவன், நான் தெரிந்தவனி தெரியாதவன். தேர்வாட்டி மகனே மாமா, அவன் சொல்கிறான் அல்லவா, அவன் தெரிந்தவனா நான் தெரியாதவனா, அவன் அறிந்தவனா நான் அறியாதவனா, இதற்கு என்ன மாமா விளக்கம்? வேற எதையும் இல்ல அர்ஜுனா. போர் சண்டை செய்ய தெரியும் அவனுக்கு, அதுதான் சொல்கிறான். ஓஹோ, இந்த சமரிலே அவனுக்கு போர் தெரியுதா நமக்கு போர் தெரியாதா? அவனுக்கு தெரியும். இந்த சமரிலே 16ஆம் நாள் சண்டை இருக்கையிலேயும் வானம் கூட்டி கையிலேயும் கணத்தொடுத்து இருக்கையிலேயும் நான் வானப்பிரயோகம் செய்தவன். என்னிடத்திலே உன் வேலையை காட்டுகிறாயா கர்ணா? நாயே அர்ஜுனா, அடே கர்ணா, என்னிடம் போயிட வந்திருக்கிறாயா? ஆமா. யார் வீரன் என்பதை சற்று நேரத்துக்குள் பார்த்து விடுவோமா? பார்த்துக்கலாம். சரியற்ற வீரனாக இருந்தால் எடுவில்லை தொடுப்போரை நீ விடும் பானங்களை நான் எதிர்கொள்கிறேன். கடிதொடுத்தானே வேகமாக கை கொடுத்தானே சூடராஜன். அடே கர்ணா,
கண்ணனாகப்பட்ட ரதமாகப்பட்டது பார்த்தாயா? இதோ 6 கஜம் நகர்ந்திருக்குது மாமா, 6 கஜம் நகர்ந்திருக்குது. கர்ணா, பொறுத்தது போதும், பொங்கி எழு, உன்னுடைய வீரத்தை காட்டு அவனிடத்திலே. இதோப்பா, இதுவரை என் பாதம் வந்து விழுந்தது அசுவசேனா என்ற நாகசர்ப்பம். ஒரு தினத்திற்கு ஒரு கிண்ணம் பால் முதல் 1/6 கிண்ணம் பால் ஊற்றி வளர்த்து வந்தேன். என்னிடத்திலே என் இனத்தை அழித்த அர்ஜுனன் மீது பலிக்கு பழி தீர்ப்பேன் என்று எதிர்கொண்டு வாழ்கிறது. இந்த நாகக்கணையை விட்டு அர்ஜுனன் சிரத்தை ஒரே கணையால் அறுவடை செய்கிறீர்கள். ஆகட்டும். ஐயோ மாமா, ஐயோ மாமா. சற்று பொறு. அந்த அர்ஜுனன் உடலிலே இந்த நாகக்கணையை எங்கே குறிதொடுக்கிறாய்? என்னை பார்த்து அடே கர்ணா என்று அழைத்தானே, அவன் சிரத்திற்கு குறி வைக்கிறேன். நெத்தியில் இருக்கு சந்தன பொட்டுக்கு. வேண்டாம் கர்ணா, அருகில் இருக்கக்கூடியவன் ஆயன். அந்த சூதுக்கார மாயன் சூழ்ச்சிகள் செய்வான். அதனால் நான் சொல்வதை கேள். அர்ஜுனன் உடலிலே மார்புக்கு குறிதொடு. அர்ஜுனன் மார்புக்கு குறிதொடு. முடியாது, சிரத்திற்கு தான் குறி வைப்பேன். இல்லை, மார்புக்கு. சிரத்திற்கு, 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 மார்புக்கு குறிதொடு கர்ணா. சொல்லியா? உனக்கு என்ன வேலை? ரதம் செலுத்துவது. அதை விட்டுப்பா. எங்கே குறி வைப்பது, எப்படி கணை தொடுப்பது என்பது எனக்கு தெரியும். உன் சொல்லுக்கு நான் அல்ல, என் சொல்லுக்கு நீ வா. அரவக்கணியே, அசுவசேனா எதிர்பார்த்திருந்தது. சரி, இக்கனமே சென்று அர்ஜுனன் சிரத்தை அறுத்து வந்து இதுவரை எங்கிடத்திலே நான் உன்னை எடுத்து வளர்க்கிறேன். அந்த நன்றி விசுவாசத்தை எடுத்து காட்டு. கண்டிப்பா உனக்கு நன்றி விசுவாசம் செய்யற சுவாமி. அப்படியா? இப்பொழுது கொண்டு வருகிறேன். போய் வா. அர்ஜுனன் சிரத்தை உயிரை போல புறப்படு. ஐயோ மாமா, 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 ஏங்கப்பா. ஐயோ பாட்டு பாடு, பாட்டு பாடு, என்ன செய்வே? நான் என்ன செய்வது, ஏது செய்வது? பயப்பட வேண்டாம். என்ன செய்கிறேன்பா, ரதத்தை பூமியில் அழுத்துகிறேன். எப்படி உன் திரும்ப இருக்கும் என்று பார்க்கலாம். அப்படியா? மடிந்தவன் அர்ஜுனன், ஒளிந்தவன் காண்டீபன். இனி காண்டீபன் என்ற ஒரு பட்டமும் கிடையாது. அர்ஜுனன் என்ற ஒரு ஆண்மகனும் கிடையாது. ஏ அர்ஜுனா, அடே கர்ணா, மகாராஜா, அர்ஜுனன் சிரத்தை அறுத்து வந்து விட்டாயா? அர்ஜுனுடைய சிரத்தை கொண்டு வந்து பாத்திரம் போட்டு 3.25 நாழிகை ஆகும். எங்கே கொடு? இதோ அர்ஜுனுடைய சிரத்தை கொண்டு வந்து விட்டேன். இந்த அர்ஜுனன் சிரம். ஐயோ, ஐயோ, பாலுண்ட வீட்டுக்கு மதகு நினைத்தாயே.
வாரிசே, இதற்காகவா ஒரு தினத்திற்கு ஒரு கிண்ணம் பால் முதல் ஓராறு கிண்ணம் பால் ஊத்தி உன்னை வளர்த்தேன். காரியம். சிரத்தில் இருக்கும் மணிமகுடத்தை கொண்டு வந்திருக்கிறாய். ஆ, இதுதான் நீ காட்டும் நன்றி கடனா? மகாராஜா, இதோ ஒரு முறை தவறு நடந்து விட்டது. மறுமுறை தொடுத்தால் இப்பொழுது தவறு எதுவும் நடக்காது. அர்ஜுன சிரத்தை கொண்டு வருகிறேன். மறுமுறை தொடுத்தால் மகாராஜா ஒருகனை தவறி விட்டது. மறுகனை தொடுத்தால் அர்ஜுன சிரத்தோட கண்டிப்பா வருவேன். அண்டரண்ட சராசரத்தில் எங்கே சென்றாலும் எவனோகவே போனாலும் சரி, உண்மை. அறுத்து வருவேன் அர்ஜுனன் சிரத்தை. உத்தரவு. ஆகட்டும் கொடி. கண்டிப்பா சாமி. ஆமா விட மாட்டா போ. சிவசேனா, ஏன் மகாராஜா மறுகளை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? என்ன காரணம்? ஒரு தாய்க்கு இந்த நாகக்கணியை ஒரு கணைக்கு மேல் மறுகணை கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டேன். சரி. இனிமேல் எனக்கு நீ பயன்பட மாட்டேன். ஆ. ஓடி உன் நிலத்தோடு சேர்ந்து பிழைத்துக் கொள் போ. நீ சத்தியம் செய்தால் அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு பயன்படாத நான், என்னை வளர்த்தியது நீ. ஒரு நாளைக்கு ஒரு கூட பால் முதல் ஆயிரக்கணக்கான பாலை ஊற்றி வளர்த்தியது நீ. உனக்கு பயன்பட மாட்டேன் என்றால் இனி இந்த உலகில் நான் உயிர் வாழ விருப்பமில்லை. உன் பாதத்திலே மடிகிறேன். பார்த்திபா, ஜல்லியா, கண்ணா, ஏன் ரதம் நின்றது? ரதம் அதாவது மண்ணிலே புதைந்து விட்டது. கீழிறங்கி தோள் கொடுத்து தூக்கு. முடியாது. ஏன்? ஓடுவது குதிரையின் வேலை, ஓட்டுவது எனது வேலை. குதிரை ஓடினால் நான் ஓட்டுவேன். ஜல்லியா, எந்த நேரத்திலே பழி வாங்குகிறாய்? கீழிறங்கி புதைந்த ரதத்தை தோள் கொடுத்து தூக்கு. அது என் வேலை இல்லை. நான் ரதம் செலுத்துவதுதான் என் வேலை. ஓடா கண்ணா, உனக்கெல்லாம் நான் ரதம் செலுத்த வந்தேனே என்று சொல்ல வேண்டும். அப்பையும் துரியோதனன் சொன்னான் என்னவென்று, மாமா ஜல்லி மாமா, அந்த அர்ஜுனனுக்கு ரதம் செலுத்தக்கூடியவன் ஆயன். அந்த ஆயனுக்கு நிகரானவன் இந்த அண்டரண்ட சராசரத்தில் ஜல்லி மாமா உன்னை விட்டால் வேற ஆளாலும் ஆகாது அப்படி என்று என்னை உயர்த்தி பேசினான். அதனால் உனக்கு ரதம் செலுத்த வந்தேன். என் வார்த்தையை கேட்டிருந்தால் இந்நேரம் அர்ஜுனன் மடிந்திருப்பான். அதே மார்புக்கு குறித்தொடித்திருந்தால் நாகக்கணையை இந்நேரம் அர்ஜுனன் மடிந்திருப்பான். சமர்களும் முடிந்திருக்கும். என் வார்த்தையை கேளாம போன நீ, உனக்கு நான் ரதம் செலுத்த மாட்டேன். காட்டி அர்ஜுனா இதோ புதைந்த ரதத்தை என் மேல இருக்கும் அம்பு பெட்டிகளை கீழே வைத்துவிட்டு நானே தோல் கொடுத்து தூக்குகிறேன். அர்ஜுனனே அங்கு பாரு, அங்கு தேசம் வந்தா வந்திருக்கு தேரி. அர்ஜுனனே அங்கு பாரு, அங்கு தேசம் வந்தா வந்திருக்கு தேரி. குருவான பரசுராமனிட்ட சாம குருகுலத்தில் ஏந்திதே குரு சத்திர பீடம். பரசுராமன் கணையரை தொடுக்க சொன்னால் சரி வைத்துமாம். என்னமா மனம் துணிந்து நான் எழுதுவேன் வானக்கணைகளை என் மாமா. மாமா மாமா
என்னாச்சுன்னா கர்ணனே ரதத்துல காணோம். கடவுளே கையிலே வந்து கடை தொடுத்து கர்ணனுக்கு 50 சொல்றீங்களே மாமா, எப்படி மாமா எப்படி? எங்க அண்ணா தருமர ரதத்தில் வைத்து அமரவே செய்து எப்படி மாமா எப்படி மாமா செய்வது? பார்ப்பதற்கு என் அண்ணன் தர்மன் போல் தெரிகிறதே மாமா. மாமா சரி, அண்ணன் தருமனா இல்ல கண்ணனா என்று பாடி கூட சென்று பார்த்து வரலாமா? அப்படியா? புறப்படுங்க போகலாம். அண்ணா யுத்தம் முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. கர்ணனை கொன்று விட்டாயா? யுத்தம் முடிந்து விட்டதா மாமா? கர்ணனை கொண்டாலும் தம்பி அர்ஜுனன். அண்ணா இதோ சமர் போரிலே கையிலே வில்லிலே கடை தொடுத்து கர்ணனை செய்யும் பொழுது பார்ப்பதற்கு அண்ணன் தர்மன் முகம் போல் தெரிகிறது. அதனால்தான் அண்ணன் தர்மனா இல்ல அந்த கர்ணனா என்று பாடி கூடாரத்திற்கு உங்களை நான் பார்க்க வந்தேன் அண்ணா. போக்கத்த கோலையே அப்போதே சொன்னார்கள், பெண்படை வெல்லமா தவளை கிடைக்குமா அப்படி பெரியவர்கள் சொன்னார்கள். வேடிக்கையில் ஆயுதம் எதுக்கு ஆகும்? கையிலுக்கு காண்டிபம் அல்ல, சத்தம் இல்லை. மாமா அண்ணன் மீது அண்ணன் தருமன் மீது பானம் தொடுக்கூடாதப்பா. வேண்டாம் மாமா. இதோ இந்த அக்னி தேவி இடத்துல இந்த காண்டிபத்தை நான் பெற்று என்னை குறை சொல்லலாம், என் அண்ணன் தம்பிகளை என் மாதா பிதாக்களை குறை சொல்லலாம். என் கையில் இருக்கக்கூடிய காண்டிபத்தை நீ ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது. என் காண்டிபத்தை குறை சொன்னால் உடனே சேர்த்து நான் குறைந்துவிடுவேன். வேண்டாம் அண்ணா மாமா எடுத்த வானத்தை என்ன செய்ய வேண்டும்? எடுத்த வானத்தை பாடி கூட அந்த கப்பத்தை மீது விட்டு விடு. அப்படியா? அப்படியே ஆகட்டும் மாமா. இல்ல அண்ணா, அதாவது அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டேன். எப்படி தெரியுமா? அடே தர்மா என்று ஒரு வார்த்தை கேட்டேன். உண்மைதான். அது மிக பெரிய தவறு. அதற்கு மன்னிப்பு கேளப்பா. அப்படியா? அண்ணா ஏதாவது தவறுகள் நான் பேசியிருந்தாலும் சரி என்னை மன்னித்து தர வேண்டும். சரி, தர்மந்தனா நான் சென்று வருகிறோம். அண்ணனுக்கு வெளிப்பட்டு வாருங்கள். நான் சென்று வரட்டுமா? போய் வருகிறேன். மாமா அர்ஜுனா மாமா கற்பக ரதமே மண்ணில புதைத்தது. அதை முதுகை பின்பக்கம் இருக்கக்கூடிய அம்பு பெட்டி கீழே இறக்கி வைத்து விட்டு விராதமான நிற்கிறான். இதுதான் இடமானத்தை. மாமா அவன் கையில் அம்பு ஆயுதம் இல்லப்பா, இடமானத்தை. இல்லை இல்லை 16ஆம் சண்டை சமர் முடிந்து 17ஆம் சண்டை தொடங்கி இருக்கிறது. தங்களின் வழிகாட்டுதலின்படி நிதாயுதபாணியாக யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர் மீது அம்பு எய்வது நியாயம் தர்மத்திற்கு அழகல்ல. மாமா இது தர்மத்திற்கு அழகா? போர் தர்மம் இல்லைன்னு சொல்ற. உண்மைதான் அர்ஜுனா, அன்று 13ஆம் நாள் அபிமன்னன் சண்டையில கேட்கிறான் மகனாகி வீரபால அபிமன்னன் ஒரு வாழை கொடுங்க பெரிய பாண்டு கேட்டான். கொடுப்பது போல் கத்தி கொடுத்து ஒரு கரத்தையோ வெட்டி விட்டான் அபிமன்னனை. அப்படி நீ என்ன போர் தர்மத்தை பத்தி பேசுகிற? எடுபானத்தை எடுபானத்தை அப்படியா? கையில் அம்பு ஆயுதமில்லாத நிராத பாணி மீது பானம் தொடுத்திருக்கிறாயே, இதுதான் நீ கட்ட போர் தர்மமா? நீ எல்லாம் வீரன், உனக்கெல்லாம் வில் காண்டிவன் என்ற ஒரு பட்டம். அர்ஜுனா, மறுபடியும் போர் தர்மத்தை பத்தி பேசுகிறான் அவன். அதாவது தன்னுடைய கண்களை துடைத்து விட்டது அல்லவா? ஆனா இவ்வளவு தூரம்
ஒரு மயிர்காலுக்கு ஒரு அன்பா எய்திருக்கிறேன். உடம்பாகப்பட்டது சல்லடை துளைகள் போல் துளைகள் விழுந்திருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம், உயிராகப்பட்டது இன்னும் ஏன் மாமா போகவில்லை? அர்ஜுனா, மாமா அது ஏன் போகவில்லை தெரியுமா? ஏன் மாமா? தர்ம தேவதை உயிர் கேட்கிற அர்ஜுனா. அப்படியா? அவன் உயிரை எப்படி பிரிகிறது என்று பார். அப்படியா? எனக்கு ரத்தம் தேவையா